வணக்கம்ப்பா. இப்போ நம்ம WeCool S3 செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாடை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த செல்ஃபி ஸ்டிக்கை நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபீச்சர்ஸில் என்னென்னா அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மொபைல் ஹோல்டரை 80 mm வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி எல்லா மொபைலையும் சப்போர்ட் பண்ணும். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு 73 cm வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப லென்த்துன்னு சொல்ல முடியாது, ஓகேங்க, டீசெண்டான லென்த். இதுதாங்க நம்ம ப்ராடக்ட்டு. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க எப்பவும் போல். செல்ஃபி ஸ்டிக்கு கொஞ்சம் சாலிடாகவே இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஸ்டிக்கை தவிர மற்ற எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ட்ராபேக் நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, ட்ரைபேட் மோடில் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இல்லைங்க. செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோ வீடியோலாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட்டை ப்ளூடூத் மூலிமா பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேரிங் ரொம்ப நல்லா ஈஸியாகவே இருந்துச்சுங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை பேரிங் வைஸ். ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரிங் மோடுக்கு போயிடும். அப்போ நீங்கள் மொபைலோட பேர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெபிலிட்டி இஷ்யூ தவிர மற்றபடிக்கு இந்த செல்ஃபி ஸ்டிக் நல்லாவே இருக்குங்க. மொபைல் ஹோல்டரும் நல்லா மொபைலை டைட்டாக ஹோல்டு பண்ணிக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம ப்ராடக்ட்டு. மொபைல் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக ஆக்ஷன் கேமராவை கூட மவுண்ட் பண்ணிக்கலாங்க. அந்த ஃபீச்சர் இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.